வணக்கம் உறவுகள், நண்பர், தமிழ் சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் அது உன்னுடைய சுத்த கிருபையால இருக்கிறேன். இன்றைக்கு வியாழக்கிழமை 25ஆம் தேதி 6ஆம் மாதம். இன்றைக்கும் வெயில் தாங்கவே முடியல. அவ்வளோத்துக்கு வெயில் கடும் பிடிக்குது. நேற்றைய தினத்து செய்தியின்படி 40 பேருக்கு கிட்ட வெயிலால் இறந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் 2 குழந்தை பிள்ளைகளும் இறந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் தேவனுடைய கிருபையால் என்னுடைய நண்பர்கள், உறவுகள், சொந்தங்கள் எல்லாம் நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்கள் என்று நான் நினைக்கிறேன். அதே போல் நானும் தேவனுடைய சுத்த கிருபையால் நல்லா இருக்கிறேன். என்ன வெயில் நின்றுட்டுது, மேகத்தை திரும்பி பார்த்தா புகாராக இருக்குது. ஆனால் வெக்க என்ன செய்யுதுன்னு கேட்டால் இப்போ தான் வெக்க இறங்கி கொண்டிருக்குது. இது கடுமையான வெயில். அதால் இன்றைக்கு எங்களுக்கு பகல் சர்வீஸோட 3 சொல்லிட்டார். பின்னரம் கடையை பூட்டுவோம்னு சொல்லி கடையை பூட்டிட்டு நேரத்துக்கு வந்தாச்சு. வெளியே எல்லாம் போயிட்டு 2 அலுவல் இருந்தால் முடிச்சு கொண்டு வந்தாச்சு. என்னென்னு கேட்டால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபுட்பால் வேர்ல்ட் கப் மேட்சுகள் தொடர்ந்து பயங்கர விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்குது. இப்போ முதல் சுற்று அவ்வளோ முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டுது. நீ அதுக்குள்ளே செலெக்ஷன் ஆகிறதுகள் எல்லாம் அப்படியே அடுத்த சுற்று வாரதுக்குள்ளே வந்துட்டுது. பார்த்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்னு நினைக்கிறேன். முதலாவது ஸ்பெயின் நாட்டு மேட்ச் விளையாடைகள் ஒரு நல்ல ஒரு கதை வடிவாக்கு எடுங்க. உங்களுக்கு அது ஒரு என்ன சொல்கிற ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு ஒரு இந்த சூழ்நிலையில் ஓடக்கூடிய ஒரு பலத்தையும் கொடுக்கும்ன்ற மாதிரி தான் இந்த ஸ்பெயினுக்கும் இன்னும் ஒரு நாட்டுக்கும் நடந்த அந்த நாட்டின் பேர், அது ஒரு சிறிய நாட்டின் பேர் எனக்கு சரியாக மைண்டில் வர இல்லை. அப்போ அந்த நாட்டுக்கு ஸ்பெயின் நீங்கள் நினைக்கிற மாதிரில ஸ்பெயின் இன்றைக்கு யூரோப்பில் ஃபுட்பால் மேட்ச்சில் அவங்க பேர் போன ஆக்கள். அந்த சிறிய நாட்டுக்கும் அவங்களுக்கும் பயங்கர மேட்ச் நடக்குது. ஆனால் ஸ்பெயினும் இவ்வளவு கோல் அடிச்சுது. ஆனால் ஒரு கோலை கூட போக விடாத அளவுக்கு ஒரு வறுமையான நிலைமையில் இருந்த ஒரு கோல் கீப்பர், தன்னுடைய தாய் டிக்கெட் எடுத்து விசா எடுத்து வருவதற்கு கூட காசு இல்லாமல் இருந்த ஒரு நபர் அந்த கோல் கீப்பராக இருந்தவர். அந்த மேட்ச் நடக்க தொடங்கிய போது அவருக்கு இருந்தது ஒரு குறிப்பிட்ட ஒரு வியூவர்ஸ் தான் இருந்தது. ஆனால் மேட்ச் முடிஞ்சு அந்த இரவு பாக்கிகளில் எத்தனையோ மில்லியன் வியூவர்ஸ் அவருடைய பார்வையாளர்களாக வந்துட்டார்கள். அதற்கு பிறகு அவரை அமெரிக்கா கூட தங்களுடைய வசமாக சில காரியங்களை செய்வதற்குரிய முன்னேற்றங்களை எடுத்திருந்தார்கள். அதுகள் பெரிய அளவில் வெற்றி கிடைக்காதபடி இருந்ததுன்னு சொல்லி செய்திகளுடைய தரவுகள் சொல்லியிருந்தது. இதில் என்ன விஷயம் என்று கேட்டால், ஒரு நாளும் வறுமையை கண்டு நீங்கள் ஓடி ஒழியக்கூடாது. வறுமை இல்லாமலுக்கு ஒருத்தருக்கும் நல்ல வாழ்க்கை இல்லை. வறுமைக்கு வழி என்ன என்று தேடி கண்டுபிடிச்சி அந்த வறுமையை ஒழிக்கிறதான் கெட்டித்தனமே தவிர, வறுமை கஷ்டம் என்று எல்லார்கிட்டையும் நீங்கள் போய் சொல்லி எல்லார்கிட்டையும் நீங்கள் உதவி கேட்டீங்கள் என்று சொன்னால், உங்களை அவர்கள் ஏளனமாகவும் கேவலமாகவும் உங்களுடைய மனதே உடைஞ்சி போகிற அளவுக்கு பேசுகிறது உங்களோட காதுக்கு வரும்பொழுது தான் நீங்கள் ஒன்றுமே செய்து கொள்ள போக முடியாத காரியமாக முடிந்துவிடும். உண்மையிலே அந்த ஃபுட்பால் கீப்பருக்கு பயங்கர வறுமை. 40 வயதில் தான் கீப்பருக்குள்ளன்ற இதுக்குள்ளே வார. அப்படி இருந்தும் பாருங்கள், தன்னுடைய திறமையும் தன்னுடைய முயற்சியும் கொண்டு அவர் செயல்பட்டு அதே துறையில் சாதிக்கணும்னு சொல்லி ஃபுட்பாலையே நேசித்து அதிலேயே தான் வெற்றி பெற்றுட்டார். நான் ஒரு உண்மையான கதை சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விடயத்தை சொல்கிறேன், கேளுங்க. நான் ஏறக்குறைய எப்படியும் இந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஏறக்குறைய 15 வருடங்களுக்கு குறையாமலுக்கு நான் முயற்சி பண்ணியது. இவ்வளோ காலம் 15 வருடங்களுக்கு குறையாமலுக்கு முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தேன். ஆனால் முயற்சி தோல்வியிலேயே முடிந்து கொண்டே இருந்தது. ஆனால் நான் விடவே இல்லை. இது உண்மையான கதை. நான் விடவே இல்லை, முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தேன். ஏதோ ஒரு வழியில் இந்த நாட்டுக்குள்ளே போகணும் என்று சொல்லி 15 ஆண்டுகள் முடிந்து
16வது ஆண்டு தான் இந்த நாட்டுக்குள்ள நான் வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. என்ன காரணம் சொல்லுங்க? ஒன்றை எங்களோட மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னு சொன்னால், அது எவ்வளவு தான் துன்பமோ, துயரமோ, பாடுகளோ, கஷ்டங்கள் வந்தாலும் அந்த இலக்கை எங்களோட மைண்ட்லேருந்து எடுக்கக்கூடாது. இது என்னுடைய லைஃப்பில் நடந்த உண்மையான கதை. அப்போ இவ்வளவு பாடுகளுக்குள்ள இங்கே வந்துட்டேன். இங்கே வந்துட்டா என்னுடைய கனவு முழுக்க எப்படி என்று கேட்டால், உண்மையான கனவு அழகான வீடு வாங்கணும், அழகான கார் வாங்கணும். இது என்னுடைய மைண்டில் இங்கே வந்த அப்புறம் டார்கெட் ஆகிட்டுது. அப்போ விசாவுக்கு வந்து நான் சரியான முறையில் தடைகள் கணக்க வந்தது. நான் உண்மையான விடயங்களைத்தான் எழுதினான். என்னுடைய குடும்பம் எங்கே இருக்கிறது, என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறது, எனக்கு என்ன பிரச்சனை, என்ன விடயம் என்று எழுதும் பொழுது என்னோடு வந்திருந்த நபர் என்னுடைய குடும்பம் இருக்கிற இடத்தை காட்டினால் உனக்கு பிரச்சனை வரும் என்று சொல்லி அதை நிறுத்த சொன்னார். நான் சொன்னேன், இல்லை, இப்படித்தான் எழுத வேண்டும், இப்படித்தான் எழுதுங்கள் என்று சொல்லி எழுதி அந்த உஃப்ராவுக்கு என்னை கூப்பிட்டு நான் போகும் பொழுது என்னுடைய அதாவது நான் அப்போ வந்து ஏஞ்சல் அண்ணா வவியண்ணான்னு சொல்லினேன். ஏஞ்சல் அண்ணா சாந்தியாக்கா என்ற வீட்டாக இருந்தேன் நான். அப்போ அவையில் எனக்கு தங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் கருணாண்ணைய என்று சொல்லி ஒரு கருணாண்ணா, அவர் வந்து இப்போ இங்கே பரிசில் இருக்கிறார். அவரை ஒழுங்கு செய்து எனக்கு அந்த இடங்கள் தெரியாத சூழ்நிலையில் அந்த இடத்துக்கு அவர் என்னை அழைச்சி கொண்டு போயிருந்தார். அங்கு போயிருக்கும் பொழுது நான் மலேசியாவில் சந்தித்த அனுபவங்களை இங்கே கதைக்கணும்னு சொல்லி நான் மைண்டில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் பாண்டிச்சேரிக்கார வர்றது எனக்கு ஸ்ரீலங்கா சங்கானே சார்ந்த ஒரு அண்ணா தான் வந்திருந்தார். அண்ணா இல்லை, அவர் அங்கிள். இப்போ நான் லாச்சப்பல் போய்க்கல, அவர் வருவார், பார்ப்பார், கதைப்பார், செய்வார். எல்லா விடயங்களை பற்றியும் பேசுவார், கதைப்பார். அந்த மாதிரி ஒரு பழக்கம். அப்போ என்னட்ட வந்து ஏறக்குறைய 57 நிமிஷங்கள் என்னட்ட வந்து உஃப்ராவில் விசாரணை நடந்தது. அந்த விசாரணையில் நான் என்னுடைய இலக்கை கரெக்டாக அதில் வந்து நான் வைக்க வேண்டியதுகளை சரியான முறையில் விடயங்களை வச்சு கொண்டே போனேன், கேட்பதுக்கெல்லாம். அப்போ வந்து அதை முடிந்து நான் வந்து விட்டேன். அப்போ எனக்கு வந்து ஒரு கடிதம் வந்தது. எப்படி என்று கேட்டால், குறுகிய காலம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டும், உங்களுடைய கேஸை குறித்து, இந்த கேஸுக்கு உரியவர் நீங்கள் தானான்னு சொல்லி நாங்கள் அதை வெரிஃபிகேஷன் பண்ணி கொண்டிருக்கிறோம்னு சொல்லியிருந்தார். இது தேவனுடைய காரியத்துக்குள்ள வருது. அப்போ நான் வந்து வந்த உடனேயே இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுடைய குறிப்பிட்ட ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே நான் ஒரு சேர்ச்சுக்குள்ளே போயிட்டேன். அப்போ சேர்ச்சுக்குள்ளே போனால் எனக்கு தேவன் மேலே அவ்வளோ விசுவாசம். நான் இந்தியாவிலே ரசிக்கப்பட்டு விட்டேன், அவ்வளோ விசுவாசம். அப்போ நான் அந்த சேர்ச்சுக்கு போனால் அந்த சேர்ச்சிலே சரியான உண்மையான ஆளாக தான் இருந்தேன். அதில் மாற்றிக்கிறதே இல்லை. நல்லா ஜெபிப்பேன், நல்லா பாடுவேன், நல்லா வேசிப்பெல்லாம் செய்வேன், நல்ல மாதிரி இருப்பேன். எந்த நபரோடையும் எந்த விதமான பிரச்சனைகள், எந்த விதமான தேவையில்லாத இதுகளுக்கெல்லாம் போக மாட்டேன். பிடிக்க இல்லைன்னா ரைட், அடுத்த நிமிஷமே அந்த இடத்த விட்டு வெளியேறி போகிறதான் என்னுடைய பழக்கம். மற்றவர்களை பிரச்சனைகளை கொண்டு போகிறதும் என்னுடைய பழக்கம் இல்லை. அப்போ நான் பாரப்பட்டு ஜெபிச்சு நல்லபடியாக இருக்கும் பொழுது எனக்கு அந்த கால தாமதம், இவ்வளோ காலம் என்று எழுதி வந்த கடிதம் திடீரென்று பார்த்தாலும் ஒரு 2 வாரத்தால் ஒரு கடிதம் வருது, கொரியல் ஒன்று வருகுது. அதாவது நான் இருந்த போயருக்கு வருகுது. அந்த கடிதத்தை போய் பார்ப்பதற்கு அந்த போயரில் போய் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்கப்பட்ட துண்டை எடுத்துக்கொண்டு போய் பார்த்தால், எங்களுக்கு பிரெஞ்சும் வாசிக்க தெரியாது, எங்களுக்கு இங்கிலீஷும் வாசிக்க தெரியாது, மற்றவர்களைப் போல பெருமிதமாக புழுகி கொள்ளவும் கூடாது. அப்போ செந்தனியில் உள்ள லாப்போஸில் போய் நிற்கிறோம். அப்போ அந்த இலக்கம் ஓடிக்கொண்டிருக்கு, டிஜிட்டல் இலக்கம் ஓடிக்கொண்டிருக்குது. அப்போ என்னுடைய இலக்கம் வந்து போய் வாங்கினோன்னே அப்போ என்னுடைய நண்பர்கள் சொன்னவங்களை என்னென்னு கேட்டால், வெள்ளை எம்பலப்பு வந்து என்று சொன்னால் உனக்கு ஃப்ரான்ஸில் லைஃப் வந்து நினைச்சுக்கொள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ப்ரௌன் கலர் பெரிய எம்பலப்பு வந்துன்னு சொன்னால் உன்னை சிரமப்படுத்த போகிறான்னு நினச்சிக்கொள்ளு சொல்லி என்னுடைய நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. சரி என்று போயாச்சு. போனால் எப்படி இருக்கும் அந்த நேரம், அந்த மனநிலை எப்படி இருக்கும்? அப்படி இருக்கைகளை போய் அவங்கள் அந்த எம்பலப்பை தந்தாங்க, எடுத்து கொண்டாந்து போட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து உடைச்சி போட்டு வடியாக எல்லா பக்கமும் பார்த்தா, அதில் எடுத்து பார்த்தா அதில் வந்து எனக்கு தெரியாததான் முதல் தமிழால் எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கும் அது வந்திருக்கும், ஒஃப்ரா கடிதங்கள் அக்செப்ட் பண்ணி வந்தாங்களே தெரியும். அப்படி ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை வந்து இன்றைக்கு நினைச்சாலும் அவ்வளோ சந்தோஷம். என்னென்னு கேட்டால்,
விசா கிடைச்சதான் எனக்கு வெற்றி. விசா கிடைச்சி நான் என்ன முயற்சி பண்ணி கொண்டு போய்க்கல இவ்வளவு துன்பம் நடக்குதுன்னு சொன்னால், தொடர்ந்து நான் இந்த நாட்டில் விசா இல்லாமல் இருந்திருந்தால் இவ்வளோ துன்பப்பட்டிருப்பேன்னு சொல்லி எப்பயும் நினைச்சு கொள்ளுவேன். விசா இருந்து இவ்வளவு நிலப்பாடுகள் வந்திருக்குன்னு சொன்னால், விசா இல்லாமல் இருந்திருந்தால் எனக்கு இவ்வளோ நிலப்பாடு வந்திருக்கும்னு சொல்லி நான் நினைச்சு கொள்வேன். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே என்று சொல்லுது. நீ நலமுடன் இருப்பதும் சுகமுடன் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று சொல்லுது. அதே போல் காலையில் எழுவதும் மாலையில் காப்புடன் இல்லைன்னு திரும்பதும் தேவ கிருபை என்று சொல்லுது. இது கிருபையின் காலம். அப்போ எனக்கு இந்த விசா கிடைச்சிட்டுது. விசா கிடைச்சோன்னே அப்பா அம்மா இருக்கினேன். அப்பா அம்மாவுக்கு தொடர்பு கொண்டு சொன்னேன். அப்பா அம்மா சந்தோஷப்பட்டார்கள். அந்த விசா கிடைக்கும் பொழுதே நான் விசா எனக்கு கிடைக்கிற நேரமே நான் உறவுகளை விட்டு விலகிட்டேன். உறவுகளை விட்டு விலகி போயிடலாம் இருக்கிறேன். ஒரு தொடர்புகளும் இல்லை. அப்போ அம்மாவுக்கு அடித்து சொன்னோன்னே அப்பா சந்தோஷப்பட்டுட்டு, நல்லமே நீ என்ன நீ உன்னுடைய இதுகளை பாருன்னு சொல்லி அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன்னு சொல்லுங்க. எது நடக்க வேணுமென்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் எது நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நடக்காது. இதுதான் வாழ்க்கையினுடைய வரலாற்றில் உள்ள பெரிய தத்துவம். நான் இப்பொழுது கூட உங்களுக்கு சொல்கிறேன், நான் ஒரு பெரிய வீடு வாங்கணும் என்று சொல்லித்தான் என்னுடைய கனவு. அதை தேவன் சரி செய்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு காலம் இங்கே 17 வருஷத்துக்கு பிறகு தேவன் அதை சரி செய்து கொண்டிருக்கிறார். அந்த சரி செய்கிற பாதை எப்படி இருக்குன்னு சொன்னால், இதுதான் 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 இப்படித்தானன்ற ஒரு பாதை அப்படி என்ன சொல்கிறது, அப்படியே தண்ணியில் நடந்து போகிற மாதிரி காரியத்தை தேவன் தண்ணியில் நடந்து போகிற மாதிரி அந்த காரியம் நடந்து கொண்டிருக்குது. அப்போ நாங்கள் எதை நினைக்கிறோமோ அதை எவ்வளவு பாடு துன்பம் வந்தாலும் மைண்ட்லேருந்து எடுக்கக்கூடாது. மைண்டில் நாங்கள் அதை இருக பற்றி கொள்ளணும். இப்போ தேவனுடைய பைபிளை பற்றி சில பேர்கிட்ட சொன்னால், மலேசியாவில் எனக்கு பைபிள் இருந்தவர் சொன்னார் அப்படின்னு கேட்டால், அங்கேயும் காட்டு மிருகங்களை பற்றி அவர்களுக்கு தெரியும். அவர் சொல்லுவார் அப்படியும், உன்னோட பைபிளை தர்ற நீ அழுங்கை போல் பிடித்துக்கொள் இருக்கவன். அழுங்கை பற்றி உங்களுக்கு தெரியுமோ தெரியல. அழுங்கு ஒரு பொல்லாத சாமான். அழுங்கு எந்த பெரிய மிருகத்தை லொக் போட்டுதுன்னு சொன்னால் கடைசி வந்தாலும் அந்த மிருகம் திரும்ப அழுங்கின்ற புடியிலேருந்து வெளியே வராது. அப்படி நாங்கள் வேதத்தை இறுக்கி பிடிச்சு கொண்ட படியால் இவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் தேவன் கூட இருந்து இதற்காகத்தான் உன்னை நான் ஏற்கனவே தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிற பாதையில் கூட்டிக் கொண்டு போகிறேன். இப்போ வீட்டு காரியங்களை பற்றி கதைச்சி கொண்டு போய்க்குள்ள முதலாளியோட சில விஷயத்தை கதை கேட்க சொன்னார். முதலாளி, நான் உனக்காக உன்னுடைய வேலை நேரங்களை எல்லாம் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்த்து 6 நாள் வேலை செய்கிறதையெல்லாம் பார்த்து உனக்கு நான் அந்த காலங்களுக்குள்ள உனக்கு நான் இன்னும் சம்பளத்தை உயர்த்தி நீ போய் வீடு வாங்கிக்கல உனக்கு சகல சலுகையும் கிடைக்கிற மாதிரி எந்த பக்கத்தால் எல்லாம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். உடனடியாக இல்லை, அதை மெட்டாக்களை போல புழுகக்கூடாது. உடனடியாக இல்லை, எல்லாம் படிப்படியாக நடக்கும். நாங்கள் அந்த சிந்தனையிலிருந்து வெளியே வரக்கூடாது. அப்போ நான் இதை குறித்து என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லி இடங்களை முதல்ல பார்வையிட்டு கொண்டு வருகிறேன். எனக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தனிமை. காரணம் என்னென்று கேட்டால், இவ்வளவுதான் நாங்கள் விழுந்து கிடந்து மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி போனாலும் கூட பிடிக்கலை என்று சொன்னால் நாங்கள் இவ்வளவுதான் செய்தாலும் பிடிக்கலை. பிடிக்கும் என்று சொன்னால் செய்யாமல் இருந்தாலும் பிடிக்கும். இதுக்கும் ஒரு பெரிய வரலாற்று தத்துவம். அப்போ இப்படி இருக்கைகளில் நான் இப்போ இடங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். எந்த இடம் எப்படி என்ன மாதிரி 4 மணித்தியால தூரமாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை லீவாக இருந்தால் காரில் சேச்சிக்கு வந்துட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு இடத்தை தருமென்று ஜெபிக்கிறேன். தேவன் விசுவாசத்தை பார்த்துக்கொள்வார். 4 மணி தூரமெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இந்த பஞ்சு படுறது மற்றது தலையிடி வந்தோடனே வேலையிடத்துக்கு அடித்து முதலாளி எனக்கு தலையிடி நாளைக்கு நான் வரமாட்டேன், இந்த விளையாட்டெல்லாம் என்னட்ட சரி வராது. வேலைண்டா வேலை தான், அது என்னதான் மழையோ இடியோ எழும்பி போயிடுவேன். அப்போ நான் இப்போ ஒரு இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். விடயத்துக்குள்ள வருகிறேன். இடத்தை பார்த்து கொண்டிருக்கேன். எனக்கு மிக அழகான இடங்கள் பிடிக்கும். அதோட தண்ணி நீரோட்டங்கள் உள்ள இடங்கள், காடுகள் மலையில் உள்ள இடங்கள் பிடிக்கும். பார்த்தால் இப்படி என்னடாண்டு பார்த்தால் பாருங்கள் தேவன் எப்படி கொண்டு போகிறாருண்டு. என்னடாண்டு பார்த்தால் என்னுடைய முதலாளி எனக்கு அறிவுரை கொடுக்குற, மேரியாவில் உனக்கு இந்த வீடுகள் ஏலத்தில் போடுவாங்க. அந்த நேரங்களில் நான் உனக்கு சொல்கிறேன் சில இடங்கள், நீ பார்த்து வச்சுக்கொள். அந்த நேரங்களில் நீ உன்னுடைய பேங்கில் ஆயத்தப்படுத்தி வச்சுக்கொள். சரி என்ற உடனே அதை நாங்கள் டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும், விலை குறையாமல் இருக்கும். ஆனால் உனக்கு திராவோவுக்கு 30,000 40,000 யூரோ முடியும். அது இப்போ இல்லை,
அது செய்கிற நேரத்தில் அப்படி வரும், அதை பார்த்துக்கொள்ளும் சொல்லியிருக்கார். அப்போ தேவன் பாருங்க, ஒரு விடயத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என்று சொன்னால் தேவன் எப்படி கொண்டு வந்து எங்களை வந்து அதை தேவைகளை சந்திக்கிறார். ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம், இன்றைய நிலைமை நினைக்கிறோம், நாளைய நிலைமை நினைக்கிறோம். ஆனால் தேவன் என்ன நினைக்கிறார், எங்கேயோ ஒரு தூரமான தொலைநோக்கத்தில் பார்வையில் தேவன் என்ன பார்க்கிறார். இப்போ பேசி கொண்டிருப்பதை கூட தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். ஏன் இதை மகிழ்ச்சியாக சொல்கிறேன்னு சொல்லுங்க. அப்போ நான் என்ன விடயங்களெல்லாம் என்னுடைய சிந்தனையில் நினைச்சனோ அது என்னுடைய காலங்களுக்கெல்லாம் அனைத்து நடந்து முடியுமென்ற மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. போன மாதம் டாக்டர்கிட்ட போயிருந்தேன். எங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சுக்கார டாக்டர் தான். எப்படியும் எங்களை உள்ளுக்குள்ளே செக் பண்ண எடுத்தினோம்னு சொன்னால் குறைஞ்சது 45 நிமிஷமாவது பிடிக்கும். எடுத்தெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டா நான் வந்து கார் இல்லாமல் 3 மாதம் நல்லா நடந்து திரிஞ்சு அந்த உடம்பெல்லாம் குறைஞ்சோன்னே எல்லாம் செக் பண்ணி போட்டு சொன்னால், கையால் சொன்னால், சூப்பர், எல்லாம் நீட்டாக இருக்குது, நீ வந்து இந்தந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கொள், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பாருங்கள். டயபிட்டிஸ் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, மற்றது ப்ரெஷர் இல்லை, மற்றது எந்த விதமான தேவையற்ற விடயங்களும் உடம்பில் இல்லை. இதை விட என்னையா வேணும்? இதை விட என்ன வேணும்? ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறோம், மாதம் சம்பளம் வருகுது. மாதம் சம்பளம் வந்தால் தேவைகளுக்கு காணாமல் இருந்தால் இன்னும் வேலை தேடுறோம். எனக்கும் தேவைகள் இருக்குது. சில விடயங்களை நானும் வந்து செய்ய வேண்டிய தேவைகள் இருக்குது. அப்போ இதை விட என்னையா வேணும்? இன்றைக்கு முதலாவது வந்து ஆரோக்கியமாக இருப்பதே தேவனுடைய பெரிய பொக்கிஷம். தேவனுக்கு எங்களுக்கு செய்யணும்னு நினச்சா சின்ன விடயம். அதுக்காக நான் போய் லொத்தோ வெட்டி தேவன் என்ன விசுவசிக்கிறேன், தேவன் எனக்கு செய்ய போகிறாரு, லொத்தோ வெட்டிட்டு லொத்தோவில் €1,000,000 விழுந்துட்டேன்னு சொல்கிறது கிடையாது. தேவனோடு நாங்கள் உண்மையாக நடக்கும் பொழுது தேவன் எங்களுக்காக சுத்தம் பண்ணுவார். எங்கே சுத்தம் பண்ணுவார்ன்றா, சுத்தம் பண்ண வேண்டிய இடத்துல தேவன் சுத்தம் பண்ணுவார். நாங்கள் சும்மா அமைதியாக போய்கொண்டிருக்கலாம். அப்போ அதே போல தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல எண்ணத்தை விதைக்கணும், நல்ல சிந்தனையோடு இருக்கணும். சில பேர் வந்து எப்படி என்று கேட்டால், இவ்வளவு தான் விழுந்து கிடந்து நாங்கள் கேட்டாலும் உண்மை சொல்ல மாட்டார். உண்மை கட்டசி வந்தாலும் சொல்ல மாட்டார். அந்த உண்மையை, அந்த பொய்யை உண்மையாக்குறதுக்கு 1000 கதைகள் சொல்லுவார்கள். நான் அப்படி கிடையாது. இப்படித்தான் நம்பினா நம்பு, நம்பாட்டி போ. என்ன நம்பணுமென்று யாருக்கு நான் ஐடென்டி கார்டு அடித்து கொடுக்க போகிறதும் கிடையாது. இதுதான் என்ற நம்பிக்கைக்குரிய ஐடென்டி கார்டு. நீ கையில் வச்சுக்கொண்டே நடந்து கொடுக்க போகிறேன். பிடிச்சா நம்பு, பிடிக்காட்டிக்கு விடு, அவ்வளவுதான். பிரெஞ்சுக்காரோட நீங்கள் பழகிங்கள்டா சொல்லுவேன், உண்ட புலாவில் நான் கை வைக்க மாட்டேன், இந்த புலாவில் நீ கை வைக்காத. அதாவது உண்ட கோப்பில் நான் கை வைக்க மாட்டேன், இந்த கோப்பில் நீ கை வைக்காத. உண்ட இடத்தை நீ பார்த்து கொண்டு போய், இந்த இடத்த நான் பார்த்து கொண்டு போகிறேன். இதுதான் வாசகம். இது இன்றைக்கு கனவேருக்கு தெரியாது. நான் அவர்களை நம்பவில்லை, இவர்களை நம்பவில்லை. அதெல்லாம் நிறுத்துங்கய்யா. ஒரு தரம் நம்ப தேவையில்லை. இந்த உலகத்தில் தேவனை தவிர யாரும் பரிசுத்தவானும் இல்லை, பரிசுத்த மனவாட்டியும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அப்படி நாங்கள் மாற வேணும் என்றுதான் தேவனுடைய விருப்பம். அதற்காக எல்லாரும் குற்றம் உள்ளவர்கள் கிடையாது. தேவன் சொல்வதை நான் சொல்லுகிறேன். நாங்கள் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட நாங்கள் தேவனை போய் மாற வேணும் என்று சொன்னால் நாளுக்கு நாள் எங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். எனக்கு என்ன தேவை? முழங்கால் போட்டு ஜெபிச்சா வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலேருந்து தேவன் கொண்டு தந்துட்டே போயிடுவார். இன்றைக்கு தேவைன்னு நினச்சா நாளைக்கு எல்லாமே நடந்துடும். அப்படியா தேவன் இருக்கிறேன்? நான் மனுஷர்களை நம்புவதே கிடையாது. உண்மையாக சொல்லுகிறேன். என்னுடைய சபைக்கு போகிறேன், எங்களுடைய ஊழியர்களோடு நான் விசுவாசமாக நடக்கிறேன், ஊழியர்களை அன்பு செய்கிறேன், அவருடைய ஜெபத்தில் தரிச்சிருக்கிறேன், அவருடைய பாடல்களை கேட்கிறேன், வேத வாசிப்பை கேட்கிறேன், பிரசங்கங்களை கேட்கிறேன், அவர்களோடு நான் நம்பிக்கைக்குரியவனாய் நடக்கிறேன். ஆனால் வெளியாக்கள் யாரையும் நான் நம்புவதே கிடையாது. நம்பியதால் நாங்கள் நொந்து மனமுடைந்து அதனால் இழப்புகள் எப்படி வந்தது என்று சொல்லி எனக்கு மாத்திரம்தான் தெரியும். வெளியிலிருந்து பார்க்குறவர்களுக்கு இவரா அப்படி என்று சொல்லிவிட்டு தான் போவார்கள். ஆனால் எங்களுக்குத்தான் தெரியும், எங்களோட பழகி வந்தவர்கள் எங்களுக்கு என்னென்ன கெடுதலெல்லாம் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பட்டியலே போடலாம். அப்படியான மனிதர்களை எல்லாம் நான் முடிவெடுத்து விட்டேன். இந்த 2026ஆம் ஆண்டு இன்றைய நாள் 6ஆம் மாதம் 25ஆம் தேதியோட ஸ்டாப் பண்ணிடுறோம். இனி தேவையில்லை. இனி எங்களோட பயணம் உன்னதமாகவும் தூய்மையாகவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படித்தான் வீடு வாசல் ஆகிட்டதான் அப்படித்தான் இருக்கும். நெத்துவா வேலை செய்கிற எனக்கு எப்படி வச்சிருக்கணும், என்ன செய்யணும், ஏது செய்யணும், வீட்டுக்கு என்னென்ன தேவை, இப்படி தேவை, என்ன சாமான் சகலதும் வாங்கி அப்படி ஒரு நீட்டாக இருக்கணும்னு என்னுடைய விருப்பம்.
அதை என்னுடைய இந்த வேதம் செய்யும். இதான் என்னுடைய விசுவாசம். பவுல் சொன்னார், நான் தேவனுடைய பரலோகத்தில் தங்க ரோட்டில் நடப்பேன்னு சொல்லி. அதே போல் தேவன் செய்வார். வீடு, வாசல், சொத்து, சுகம் எல்லாத்தையும் தருபவரார் இந்த பரிசுத்த வேதாகம உண்மையான இயேசு கிறிஸ்து ஒருவரே தருவார். அப்படி விசுவாசத்தோடு தான் இன்றைய நாளில் இதையெல்லாம் நான் என்னுடைய மைண்டில் க்ரியேட் பண்ணி கொண்டே இருக்கிறேன். இப்படி செய்யலாமே, இது செய்யலாமே, என்ன செய்யலாம். ஆனால் தனிமையை நான் தெரிந்து கொண்டிருக்கிறதுக்கு முழு காரணம் மனிதர்களால் பட்ட துன்பம் போதும், வேண்டாமே வேண்டாம். வெள்ளைக்காரரோடு வேலைக்கு போனோமா, அன்பாக பழகினோமா, சந்தோஷமாக வேலையை முடித்தோமா, இருக்கிற இடத்துக்கு வந்தோமா, பரிசுத்தமாக இருந்தோமா, ஆலயத்துக்கு போனோமா, ஜெபிச்சோமா, பிரசங்கத்தை வழியாக கேட்டோமா, ஊழியர்களோடு அன்பு ஐக்கியமாக இருந்தோமா, ஊழியர்களோடு சேர்ந்து என்ன காரியங்கள் சபைக்கு செய்ய வேணும் என்று நினைத்தோமா, விசுவாச பிள்ளைகள் ஒருவருடைய அன்பாக நடந்தோமா, சந்தோஷமாக இருந்தோமா, போதும். எனக்கு ஒன்று நடந்து விட்டால் கூட உடனே தேவ பிள்ளைகள் வந்து என்னுடைய பேரை சொல்லி அண்டன் பிரதர் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறேன். அப்படி எனக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் தான் என்கிற சபை விசுவாசிகளும் சபை போதகர்களும். அதுவே எனக்கு போதும். தேவன் என்னை நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் இது உற்சாகமாக இருக்கும். வடிவாக என்னுடைய யூடியூப்பை பாருங்கள், என்னுடைய ஃபேஸ்புக்கை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சமாதானமாய் தேவன் அளிப்பார் என்று சொல்லி, இந்த வெயில் காலத்தில் உங்களை சுகபத்திரமாய் தேவன் காத்துக்கொள்வார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் வன்னி மலர்த்துளி யூடியூப் என்ற. நன்றி, வணக்கம் நண்பர் சொன்னவர் அனைவருக்கும்.